அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மீண்டும் முடங்குமா என்ற கேள்வி பல தரப்பிலும் எழுந்த நிலையில் தற்போது மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்போம். வெங்கடேஷன், வணக்கம். தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதிமுக பொதுக்குழு தொடர்பாகவும் தலைமை மற்றும் பொதுக்குழுவில் ஏற்பட்ட இயற்றிய தீர்மானங்கள் குறித்த சிவில் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி இந்த மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, அதை முடக்கி வைக்க வேண்டும் என்றும் பல்வேறு குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பில் நேற்று கூட புகழேந்தி ஒரு மனுவை அளித்திருந்தார். இதனிടെ திண்டுக்கல் சூரியமூர்த்தியும் ஒரு மனுவை அளித்திருந்தார். இது போன்ற பல்வேறு மனுக்கள் என்பது தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே தேர்தல் ஆவணங்களில் அதிமுக சார்பில் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பதிலாக அவைத்தலைவர் டாக்டர் தமிழ்மகன் உசேன் கையொப்பமிட உத்தரவு பிறப்பிக்க கோரி ராம்குமார் ஆதித்தன் என்பவரும் ஒரு மனு என்பது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் அந்த மனு காலாவதி ஆகிவிட்டது. ஏனெனில் அவர்கள் தரப்பில் ஏற்கனவே வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அந்த மனு என்பது காலாவதி ஆகிவிட்டதாக தெரிவித்து அதை திரும்ப பெறப்பட்டது. இதனிடையே தற்போது இந்த மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா அல்லது முடக்கப்படுமா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்து வந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்துள்ள நிலையில் இந்த மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை தாங்கள் ஒதுக்கியுள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.